ஒத்தை பனைமரம் சொல்லுவாங்க. இந்த பனைமரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படின்னு கேட்டா, இந்த கோயில்ல எப்படி சிவராத்திரி மிகவும் பிரபலமான ஒரு பூஜையோ அதே போல புரட்டாசி பொங்கலும் ஒரு முக்கியமான பூஜை. புரட்டாசி பொங்கலுக்கு நினைச்ச உடனே எல்லாம் நம்ம சாமி கும்பிட முடியாது. நாமளா நாள் குறிச்சும் செய்ய முடியாது. ஒவ்வொரு வாரத்திலையும் செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 4 செவ்வாய் வரும் இல்லையா, 4 அல்ல 5 செவ்வாய் வரும். அப்போ ஊர்ல இருக்கிற கிராம மக்கள் எல்லாரும் திரண்டு சாமி எல்லாத்தையும் கும்பிட்டு வேண்டிக்கிட்டு இங்க உட்கார்ந்து உத்தரவு கேட்பாங்க. உத்தரவு சாமியாடியோ இல்ல கோடாங்கியோ சொல்றதெல்லாம் கிடையாது. சாமி நேரடியா சொல்லி ஆகணும். எப்படி சொல்லும் கேட்டீங்கன்னா, இந்த பனைமரத்துல, இந்த ஒற்றை பனைமரத்துல கெவிலி வடிவுல, கெவிலி தெரியும் இல்லையா, கல்லியுடைய பெரிய வடிவ மாதிரி இருக்கும். அது நிறத்துல வேற மாதிரி இருக்கு. அந்த கெவிலி வடிவத்துல மேல இருந்து இறங்கி குறி சொல்லும். அந்த உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் நாம புரட்டாசி பொங்கல் கொண்டாட முடியும். அப்ப அந்த உத்தரவு கொடுக்கிறது யாரு? சாட்சாத்து நம்ம பகவான் தான்.